ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் ராகு. இது பாத்தீங்கன்னா உங்க அப்பா விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்தாலும் அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இளைய சகோதரருக்கும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதெல்லாம் ஒரு பொது பலன் தான் ஒழிய உங்களுடைய மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அதிலே சொன்ன மாதிரி வேலை அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு வருவதனால இதுவரை விரயங்களும் ஏனோ தானனும் டிராவலிங் அலைச்சல்கள் தேவையற்ற சில விஷயங்கள் இதெல்லாம் செய்ததெல்லாம் கொஞ்சம் அடங்கி நீத்து போய் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், உங்களோட கிளாரிட்டி என்ன, நீங்க உங்களோட குறிக்கோள் என்ன, நம்ம இது வரைக்கும் என்னென்ன தவறுகள் செய்தோம் எல்லாமே பல் போட்டு எரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு ராசிக்குள்ள வருவது. சில பேர் குரு ராசிக்குள்ள வந்தா பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப தெளிவாயிட்டீங்க. குறிப்பா கடந்த ஒரு மாசம் மே மாதம் மிடில் இருந்து தெளிவு குடிக்குது. எதுல தப்பு பண்ணிட்டோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த விஷயத்துல நாம ஜெயிக்கலாம், எதை நம்ம தப்பா பார்க்காம விட்டுட்டோம். மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், மெமரி பவர், எது எப்படி போய் எப்படி ஜெயிக்கிறது, நம்ம இந்த விஷயத்தை அடையறதுக்கு நம்ம எப்படின்னா படிக்கணும், எங்க போய் படிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, விசாக்காக எதிர்பார்த்து வெளிநாடு போறவங்களுக்கு ஒரு அமைப்பு, அதில் எப்படி பிளான் பண்ணி எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும் அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. அதே சமயத்துல திருமணம் ஆகாம தடைகளா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் அமையிறது, பங்குதாரர்கள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டாளி கிடைக்கிறது. இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஓரளவுக்கு எல்லாமே ஒருங்கிணைத்து அது மூலமாக ஒரு நம்ம ஜெயிக்கக்கூடிய பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நோய் அடங்கி நோய் எது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி வருதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ரூட்ல நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு கரெக்டா போகக்கூடிய அமைப்புகளுக்கு டைம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரி குடும்பத்துல அமைதி இல்லாமல் செலவுகள், பிரச்சனைகள், முதியோர்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இப்ப கொஞ்சம் மனசு நிதானமாயி ஓரளவுக்கு நம் குடும்பம், நம் கணவர், நம் குழந்தைகள்னு வாழக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவும் கண்டிப்பா இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்.